Hey all, welcome back to my channel Readability. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க என்ன ஒரு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக்கா AI, மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல பிகினரா நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அவங்க கேட்கக்கூடிய டாப் 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் why you choose Python as a programming language for AI. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்டா 10 ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 10 ரீசன்ஸ் என்ன அப்படின்றதா இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். The first reason is it is simple and easy to read. We have C, Java, C++, இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும்போது எதுக்காக பைத்தானை ஸ்பெசிஃபிக்கா AI, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா மிஷின் லேர்னிங், AI, டேட்டா சயின்ஸ் இந்த 3 டெக்னாலஜிஸ் அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இது எல்லாமே டைம் கன்சியூமிங் ஆன ப்ராசஸ். ஸோ அப்படி டைம் கன்சியூமிங்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு அண்ட் தென் as I ஆல்ரெடி மென்ஷன் டேட்டா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட சக்சஸ் ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பேர்ட் டு அதர் டொமைன்ஸ் இட்ஸ் குவைட் அ டீடியஸ் டாஸ்க் இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால இஃப் ஐ கோ டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே நான் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் கோடிங் லைன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் அதே ப்ரோக்ராமிங் அதே ப்ராப்ளமை நான் பைத்தானை யூஸ் பண்ணி 2 or 3 லைன்ஸ் ஆஃப் கோட்ல நான் சால்வ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் when it comes to coding பைத்தான்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி நீங்க ஒரு பைத்தான் ப்ரோக்ராம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் படிக்கிறீங்களா அப்படின்னே ஒரு ஃபீலிங்கே இருக்காது. வெரி இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த ரீசன்னால இப்ப நீங்க பைத்தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லா லேர்ன் பண்ண போறீங்க. யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். பட் அதே இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு புதுசா இருக்கும். அந்த மாதிரிதான் சின்டாக்ஸ். ஸோ அந்த சின்டாக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில கீவேர்ட்ஸ். ஸோ நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தானை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான் அப்படின்றது ஒரு சிம்பிள் அண்ட் பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் why we choose Python over other programming languages for AI, machine learning and data science. The second reason is extensive libraries and frameworks. நான் ஒரு டாஸ்க பண்ணணும் அப்படின்னா we know AI டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த டேட்டாவை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. டேட்டால கிளீனிங் ப்ராசஸ் நிறைய பண்ணுவோம். அண்ட் தென் நான் டேட்டா வேற வேற டைப் ஆஃப் டேட்டா கூட நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ நான் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது when it comes to libraries அந்த லைப்ரரி என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் தான். ஓகே, சோ அந்த வேர்டுக்குள்ள நான் பண்ணக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கான அந்த எபிலிட்டி இருக்கும். சோ அதை நான் ஃபர்ஸ்டா நான் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு எப்பெல்லாம் அந்த ஆபரேஷன்ஸ் நான் பண்ணணுமோ நான் அந்த லைப்ரரிய கால் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அந்த லைப்ரரி எனக்கு பண்ணி கொடுத்துரும். சோ லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பைத்தான்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் ஒரு ப்ராப்ளம ஜாவா, C++ நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ப்ராப்ளம நான் 8 to 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் எழுதணும். அதுவே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பர்டிகுலர் வேல்யூஸ கொடுத்துட்டு அந்த லைப்ரரிய மட்டும் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி கொடுத்துரும். அந்த ஒரு ரீசன்னாலதான் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம பைத்தானை மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் விட இது அதிகமா ப்ரிஃபர் பண்றோம் when it comes to AI. The third reason is strong community support. நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் மைண்ட்ல, நிறைய டவுட்ஸ் வரும். சோ இதே மாதிரி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டவுட்ஸ் வந்திருக்கலாம். ஆல்ரெடி டெவலப்பர்ஸா ஒர்க் பண்றவங்களுக்கு, AI இன்ஜினியர்ஸா ஒர்க் பண்றவங்களுக்கு, டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்றவங்களுக்கு, சோ இவங்களுக்கு வந்த எல்லா டவுட்ஸையும் அவங்க ஒரு கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்க இல்ல அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணவங்க அதுக்கான ஆன்சர்ஸ கொடுப்பாங்க.
So when it comes to Python, we have so many strong community. Specific-ஆ சொல்லணும் அப்படின்னா Stack Overflow. So இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா பைத்தான்ல மட்டுமே 22 lakhs plus questions and answers இருக்கும். So beginner-ஆ நீங்க என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா, என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போதோ அந்த டவுட்ஸ் அவங்களுக்கும் வந்திருக்கும். So அந்த டவுட்ஸ் உங்களுக்கு வரும்போது you can just go through that community and you can get that answer quickly. Apart from that, பைத்தானே அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில போய் நீங்க கேட்டீங்க இல்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா you can easily get answers. Apart from that, Reddit அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியும் இருக்கு. சோ அதுமே as similar to Stack Overflow நிறைய questions and answers beginners, intermediate and advanced லெவல்ல அவங்க சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த அந்த questions and answers அப்லோட் பண்ண கம்யூனிட்டி. Apart from this, நீங்க LinkedIn யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுலயுமே பைத்தானுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. சோ ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிறதும் ஏஐக்கு பைத்தானை சூஸ் பண்றதுக்கான third important reason. Let's see the fourth important reason. So portable for cross platform. இங்க நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஏஐ பேஸ் பண்ணியோ இல்ல மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணியோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்றீங்க. பட் நான் டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷனை பைத்தானை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷனை நான் லினக்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஓஎஸ்லயோ யூஸ் பண்ணணுமா அப்படின்னா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆப்பிள் ஓஎஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஓஎஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ரீசன்னாலதான் இதுக்கு அதிகமான இந்த சப்போர்ட் கம்பேட்டபிளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்னாலயோ பைத்தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஓஎஸ் கூடயும் அது பிளெக்சிபிளா ஒர்க் ஆகும். So it doesn't have any problem in working with internal systems. So அந்த OS இந்த மாதிரிதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த ப்ராசஸ் கூட இது ரொம்ப கம்பேட்டபிளா ஒர்க் ஆகுறதுனால நீங்க எந்த ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸையும் இன்னொரு ஓஎஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு அது பிளெக்சிபிளா இருக்கிறதுனாலயோ அவங்க அந்த ஃபோர்த் ரீசனா யூஸ் பண்ற பைத்தானை வந்து யூஸ் பண்றதுக்கான ரீசன், இட் இஸ் ஈஸி டு யூஸ் வித் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி. நீங்க பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எம்எல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க சி அடிஷனலா யூஸ் பண்ணும் இல்ல எஸ்கியூஎல் அடிஷனலா யூஸ் பண்ணும் இல்ல C++ அடிஷனலா யூஸ் பண்ணும் இல்ல ஜாவா யூஸ் பண்ணும் அப்படின்னா பைத்தான் கூட யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. சோ அந்த ரீசன்னாலதான் இன்டகிரேஷன் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி when it comes to Python it is much easier. சோ அந்த ஒரு ரீசன்னாலதான் பைத்தானை அவங்க ஏஐ அண்ட் எம்எல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பிகாஸ் ஏஐ அண்ட் எம்எல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஆப் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு அதை ஆட்டோமேட் பண்றதுக்காக அவங்க ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த சினாரியோல இப்போ அது சி கூடயோ இல்ல ஜாவா கூடயோ அது பெண்ட் ஆகல, அது வந்து லைக் பிளெண்ட் ஆகல அப்படின்னா இட் won't மேக் சென்ஸ் இல்லையா. சோ அந்த ரீசன்னாலதான் பைத்தான் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூடயும் ஒர்க் ஆகிருது. So that is the fifth major reason why they choose Python over any other programming languages for AI. Sixth reason, GPU support. நான் ஸ்பெசிபிக்கா ஏஐ அண்ட் எம்எல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நான் டெவலப் பண்ணும்போது what I will do அப்படின்னா I will not be using CPU all the time. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நான் இமேஜ் பேஸ்ட் டேட்டா செட்டையோ இல்ல வீடியோ டேட்டா செட்டையோ இல்ல ஆடியோ டேட்டா செட் கூடயோ ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் டீப் லேர்னிங்ல இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அதுல இருக்கக்கூடிய TensorFlowவோ இல்ல PyTorchோ இல்ல நியூரல் நெட்வொர்க்ஸோ நான் ஆஃபன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு என்னோட CPU பத்தாது. So what I have to do is I have to use GPU support. Okay, so graphic processing unit அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த graphic processing unit கான support எனக்கு பைத்தான்ல இருக்கு. That is one of the major reason why I choose Python over other programming languages. The seventh reason is dynamic programming. And no compilation needed. So ஒரு programming language when it comes to C or C++ or Java,
நான் அந்த ப்ரோக்ராமிங்க நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான அவுட்புட்டை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றேனே வச்சுக்கோங்களேன். என்னோட ப்ராப்ளம் ஒரு சிம்பிளா ஒரு ஈவன் நம்பரா இல்ல இது ஆட் நம்பரான்னு கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகே, சோ அந்த ப்ராப்ளம நான் சால்வ் பண்றதுக்கு நான் சிஓ இல்ல C++ஓ இல்ல ஜாவாவோ யூஸ் பண்றேன்னா அந்த ப்ரோக்ராம்ல எரர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் கம்பைலேஷன் ப்ராசஸ். அதுக்கு அடுத்துதான் எனக்கு அவுட்புட் வரும். அதுக்கு அடுத்துதான் அந்த ப்ரோக்ராமையே நான் ரன் பண்ண முடியும். when it comes to these three programming languages. ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது. நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடுக்குமே அவுட்புட் எடுத்துடலாம். ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நீங்க நம்ம இப்போ டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் பேஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா ஜூபிட்டர் நோட்புக், கொலாப் நோட்புக் யூஸ் பண்ணுவோம். இதுல நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது நான் ஒரு லைன் ஆஃப் கோட் 2 லைன் ஆஃப் கோட் போடும்போது அந்தந்த லைன் ஆஃப் கோடுக்கு ஐ ஜஸ்ட் ரன் த கோடிங் அண்ட் ஐ see the output. அதுக்கு முன்னாடி நான் கம்பைல் பண்ணி எரர் இருக்கான்னு செக் பண்ணணும் அவசியமே இல்லை. நான் ரன் பண்ணும்போதே எனக்கு எரர் இருக்கா அப்படின்றது எனக்கு கிளியரா வந்துடும். So I can save time when it comes to compilation. The next reason is data handling and processing. ஸ்பெசிபிக்கா நம்ம ஏஐல பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸே டேட்டாவை ஹேண்டில் பண்றதுதான். கரெக்டா? சோ டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக நான் ஜாவாவோ இல்ல வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்மளுக்கு டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு இன்பில்டா லைப்ரரிஸ் நமக்கு பைத்தான்ல இருக்கு. இன்கேஸ் நான் நியூமெரிக்கல் டேட்டா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனக்கு நம்பை இருக்கு. இல்ல என்கிட்ட டேபிள் டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு பாண்டாஸ் இருக்கு. இல்ல எனக்கு இமேஜ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிபிக்கா டீப் லேர்னிங்ல இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த சினாரியோக்கு எனக்கு பைத்தான்ல இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஆல்ரெடி மென்ஷன் இன் த ப்ரீவியஸ் வீடியோ இல்லையா, வாட் ஐ டோல்ட் வாஸ் 80%, 70 to 80% ஆஃப் டைம் டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியர்ஸ், எம்எல் இன்ஜினியர்ஸ் இல்ல டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி டேட்டா பேஸ்ட் ரோல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க 80% ஆஃப் தேர் டைம் தே வில் ஸ்பெண்ட் ஃபார் டேட்டா கிளீனிங். பிகாஸ் அந்த டேட்டா ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பிகினராவோ இல்ல ஸ்டூடெண்டாவோ ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா யூ வில் ஹேண்டில் டேட்டா செட் விச் ஹாஸ் 1000 rows. ஓகே, சோ 1000 to 3000 rows இருக்கும். அதான் உங்க கம்ப்யூட்டருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்து அவங்க வேற வேற கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கு டேட்டா கிளீனிங் ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா கிளீனிங் ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி மாறும். சோ அந்த டேட்டா கிளீனிங்க்கு கம்பேட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா பைத்தான் தான். தட் இஸ் த மேஜர் ரீசன் வை வி சூஸ் பைத்தான் ஓவர் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ப்ராசஸிங் எழுதிருக்க இல்லையா, இடிஎன் ஒரு ப்ராசஸ் நம்ம போன வீடியோல நம்ம டேட்டா ஒர்க் ஃப்ளோல பார்த்தோம்ல. சோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோல பார்க்கும்போது என்னோட டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன் இல்லையா, அந்த விஷுவலைசேஷனுக்குமே எனக்கு நிறைய லைப்ரரிஸ் பைத்தான்ல இன்பில்டா இருக்கு. சோ அந்த டேட்டா அப்படின்றது தான் எனக்கு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்போனன்ட். அந்த டேட்டா கூட ஒர்க் பண்றதுக்கு என்னெல்லாம் எனக்கு லைப்ரரிஸ் வேணுமோ அது எல்லாமே எனக்கு பைத்தான்ல இருக்கிறது தான் மேஜரான ரீசன் why I choose Python over other programming languages. Ninth reason is industry accepted language. We have so many top MNCs இல்லையா, Google, IBM, we have so many companies like Salesforce. ஸோ எல்லா கம்பெனிஸ்மே ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு இல்ல ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காமனான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பைத்தான் தான். சோ அவங்க அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அவ்வளோ பெரிய எம்என்சிஸ்மே they are using Python for a reason. It is versatile with so many applications. It might be நீங்க AI based applications டெவலப் பண்ணிக்கலாம், ML பேஸ்டா நான் ஒரு அல்காரிதம்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இது ரீடபிளா இருக்கு, ஈஸியா நான் ரீட் பண்ண முடியுது. அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எனக்கு என்ன ஒரு ப்ராசஸ் நான் சாஃப்ட்வேர்ல பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில லைக்
1 crore based 1 crore மேல salary பேசிக்கா வாங்குவாங்க இல்லையா எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லயுமே அவங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் தான். தட் இஸ் ஆல்சோ த மேஜர் ரீசன் வை வி சூஸ் பைத்தான் ஃபார் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். அண்ட் த 10th important reason is beyond AI and ML. So when I say beyond AI and ML, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில பண்ணக்கூடிய மேஜரான ப்ராசஸ் என்ன? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், அபார்ட் ஃப்ரம் தட் கிளவுட். ஓகேயா? சோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றது, வெப்சைட்ஸ் டெவலப் பண்றது, என்னோட டேட்டாவை கிளவுட்ல ஸ்டோர் பண்றது, அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்க ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும். பட் இது எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே அவங்க ஸ்பெசிபிக்கா பைத்தானை யூஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல இது ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல வெப்சைட் டெவலப் பண்றதுல நான் ஆட்டோமேட் பண்றேன், இல்ல டேட்டா ஹேண்ட்லிங்கான ஒரு ப்ராசஸ ஒரு மாடியூல நான் நடுவுல ஆட் பண்ணி விடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல பைத்தான் கம்பேட்டபிளா இருக்கும். That is the major reason why I am choosing Python over any other programming languages. I'll give you a glance of how these points work once again. First is simple and readable. In the sense எனக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோன்னே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். எனக்கு டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த டேட்டா சயின்ஸ்ல ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய டிடிஎஸ் டாஸ்க் இருக்கு. அது எல்லாத்தையும் டிடிஎஸா மாத்தாம ஈஸியா இருக்கிறதுக்காக நான் சிம்பிளா லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இன்னொருத்தவங்களுக்கும் வந்திருக்கும் லேர்ன் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்க அந்த கம்யூனிட்டிஸ்ல போய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், போர்ட்டபிள் ஃபார் கிராஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்க டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷனை, ஒரு ஏஆர் எம்எல் அப்ளிகேஷன் நீங்க விண்டோஸ்ல டெவலப் பண்ணியிருந்தாலும் அது எந்த ஒரு ஓஎஸ்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்டிகிரேஷன் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க பைத்தான்ல டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை இன்னொரு ப்ரோக்ராமிங்ல லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அப்ளிகேஷனோட நீங்க இன்டகிரேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூடயும் இது ஈஸியா கம்பைன் ஆகி ஒர்க் ஆகும். சிக்ஸ்த் ஒன் இஸ் ஜிபியூ சப்போர்ட். ஸ்பெசிபிக்கா ஏஐ எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம அதிகமா டேட்டா யூஸ் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு சிபியூ பத்தாது. அதனால ஜிபியூ சப்போர்ட் பைத்தான்லயே இருக்குன்றனால அது நமக்கு ஈஸியா மாறிடும். நெக்ஸ்ட் ஒன், டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் நோ கம்பைலேஷன் நீடட். when I mean that நீங்க கம்பைலேஷன் ஒரு ப்ராசஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். எரர் இருந்ததுன்னா அப்பவே உங்களுக்கு காமிச்சிரும். நெக்ஸ்ட், டேட்டா ஹேண்ட்லிங். as I already mentioned, உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஏஐயோட கோலே டேட்டாவை ஹேண்டில் பண்றதுதான். அந்த காம்பனண்ட்டை எப்படி வச்சு அதுல இருந்து இன்சைட் எடுக்கிறீங்க, ஆட்டோமேட் பண்றீங்கன்றதான். அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் பைத்தானை மெயினா யூஸ் பண்றாங்க. நைன்த் ஒன், இண்டஸ்ட்ரி அக்செப்டட் லாங்குவேஜ். டாப் எம்என்சிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜ் தான் பைத்தான். நெக்ஸ்ட் ஒன், பியாண்ட் ஏஐ அண்ட் எம்எல். ஸோ ஏஐ அண்ட் எம்எல் தாண்டி பைத்தான வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, கிளவுடுக்கு அண்ட் சைபர் செக்யூரிட்டின்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ரீசன்னால உங்களுக்கு நீங்க இதே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜில ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னாலும் அது ஈஸியா இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ. பை ஃபார் நவ். So if you want to take screenshot, you can take screenshot.